பரங்குன்றம்ங்கிறது நம்ம வார்த்தை 4000 வருடத்துக்கு முற்பட்டது. இப்ப சிக்கந்தர் மலைக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு மாய தோற்றத்தை ஆன்மீகத்தை சரியானபடி அரசியல்ல கலந்து இவங்க தமிழ்நாட்டுல கால் பதிக்க விரும்புறாங்க. மதுரை மண் மத நல்லிணத்துக்கான ஒரு மண்ணு. அந்த மண்ணுல அவன் கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் இந்துக்கள் சொல்லி இந்துக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற வகையில தான் எல்லா செயலும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்துக்கள் அப்படின்னா இந்துக்களுக்குரிய கல்வி நிதி இந்த தமிழ்நாட்டுக்கு அவன் கொடுத்துருக்கியானா? தமிழ்நாட்டுல அப்ப இந்துக்கள் இல்லையா? ஏன் கல்வி நிதி கொடுக்க மறுக்கிறியான்? கல்வி நிதியை கொடுக்க முடியாத ஒரு பிஜேபி அரசாங்கம் எதுக்காக இந்த முருக பக்தர்கள் மாநாடுன்ற போர்வையில இங்க மதுரையில இந்த மாநாடை நடத்தணும்? இந்தியா முழுக்கவே பல்வேறு பிரச்சனைகள் இங்க போய்கிட்டு இருக்கு. இங்க மத்திய இந்தியாவில பார்த்தா ககர் ஆபரேஷன்ற பேர்ல பழங்குடி மக்களை இன அழிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. மணிப்பூர்ல பெரிய அளவுல பிரச்சனை இங்க போய்கிட்டு இருக்கு. மக்களுடைய பிரச்சனைகள் இங்க பெரிய அளவுல இருக்கும்போது அவங்களுடைய ஓட்டு அரசியலை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காகவே இங்க இப்படியான சிக்கந்தர் மலை, முருகன் மலை இப்படியான விஷயங்களை தூண்டி விட்டு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியா இந்த பாஜக அரசு நாயந்திரன் மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு காலம் இல்லாம இப்ப முருகன் பக்தர் எல்லாத்தையுமே இவங்க பிரிக்கிறதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா இப்ப அவங்களோட அரசியலை உள்ள கொண்டுட்டு நாங்க அரசியல் பண்ண வரோம், அதனால மக்கள் கூட்டத்தை கலைப்போம் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பான முறையில இது மதுரை மக்கள் தைரியமான ஆட்கள். மதுரை மக்களை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தமிழர்களுக்கு கல்வி நிதி தரதுக்கு தயக்கம், தமிழர்கள் தான் பிடிக்க மாட்டேங்குது, கீழடி ஆய்வை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா எங்க திருப்பரங்குன்றம் மலை மட்டும் உங்களுக்கு பிரச்சனை பண்றதுக்கு வேணுமான்றதுதான் எங்களோட கேள்வி. அரசியல பேசக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க நடந்த பழங்கானத்துல நடந்த பொதுக்கூட்டத்துல ஹெச் ராஜா அரசியலை பத்தி பேசினாரு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு இந்த தமிழ்நாடு அரசு அல்லது உயர் நீதிமன்றம்? இப்ப போலியா ஒரு உத்தரவு போட்டிருக்கு உயர் நீதிமன்றம். அப்ப இது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற வகையில அவங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுனால மத நல்லிணக்க மண் அப்படின்றத நிர்ணயிக்கணும்னு சொல்லி நாங்க இந்த மதுரை மக்கள் சிலர் அறியாமையில போறாங்க. சிக்கந்தர் மலை இதை எடுத்துக்க போறாங்க, குன்றம் காக்கணுங்கிறாங்க. அவர் வேல் வச்சு தாய் கிட்ட வேலை வாங்கி சூரபத்மன் அடிச்சவர். அவர் என்ன நீங்க காப்பாத்துறது? அவரை காக்கிறதுக்கு தான் இந்த மலையில இருக்கிறாரு. நீங்க ஒண்ணு அவரை போய் காப்பாத்தணும் அவசியம் இல்ல. எங்க தமிழ் கடவுள் முருகன்னு கூப்பிடுங்க. முருகனை எங்களை காப்பாத்துவாரு, நாங்க அவரை காப்பாத்திப்போம். அங்கிருந்து அமித்ஷா அங்கிருந்து இங்க வரணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்க எல்லாம் காப்பாத்துற அளவுல இந்த தமிழ் கடவுள் இல்ல. நாங்க சாப்பிடுற உணவை படைச்சு நாங்க நல்லிணக்கத்தோட நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள பிரிவினையை நீங்க ஊட்டாதீங்க, கலவரத்தை தூண்டாதீங்கன்னு தான் கேட்டுக்கிறோம். நாங்க முஸ்லீமையும் இந்தியும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மலையில இறங்கியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் முருகனை பிரிக்கணும்னு. ஆனா கண்டிப்பான முறையில இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோர்ட் வரையும் இங்கிட்டு கோர்ட்ல இருந்து இங்க வரையும் நமக்கு கூட்டம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா மக்களும் எல்லா ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லாரும் கலந்துதான் நிக்கிறோம். இதுல இருந்தே தெரியும் இந்த அரசு எதற்காக நம்ம போய் உள்ள மோதக்கூடாது, மதுரையில் மோதக்கூடாது, மதுரை மண்ணை தொடக்கூடாதுன்றது இந்நேரம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓட்டரசியலுக்கான ஒரு அரசியல் தான். அவங்களுடைய ஒரு நகர்வு அப்படின்றது முருகனை காப்பாற்றணும் அப்படின்றது கிடையாது. இதன் மூலமா அவர்களுடைய ஆன்மீக அரசியலை மக்கள் மத்தியில மதுரை மக்கள் தமிழ்நாட்டுல எப்படி நுழையிறது, ஒவ்வொரு கோயிலா போய் நுழையிறாங்க. மக்கள் பிரச்சனைகளுக்குள்ள உள்ள அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்காக உழைக்கக்கூடிய மக்களுக்கானவர்கள் இவங்க கிடையாது. குறிப்பா ஆன்மீகத்தின் மூலமா உள்ள போய் அவங்கள மூளை இல்லாத முட்டாளாக்கி அவங்களுடைய ஓட்டு அரசியலுக்கு நயவஞ்சகமா திருப்பி விடுற வேலையை தான் இவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்மீக மாநாடுனா ஆன்மீக சம்பந்தமான விஷயம். நைனா நாகரிகத்திற்கு ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் எதுக்கு அந்த மாநாட்டுக்கு வராரு? அவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அவர் அதாவது ஹெச் ராஜா இந்த மதுரை மண்ணை நான் இன்னொரு அயோத்தியா மாத்தாம விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்காரு. இந்த நேரத்துல நைனா நாகேந்திரன் இங்க நான் மாநாடு நடத்துறேன்னு சொன்னா இதை எப்படி ஒத்துக்கிற முடியும்? இவங்க முஸ்லீமும் இந்துக்களும் சேர்ந்து ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுட்டா நமக்கு ஓட்டு விழுந்துரும் நினைக்கிறாங்க. இவ்வளவு காலமும் இந்த மோடி அரசு எங்க இருந்துச்சு? இத்தனை வருஷமா, ஒரு 5 வருஷமா இல்லாத அரசு இன்னைக்கு புதுசா உள்ள இறங்கி இருக்கு. அப்படின்னா எதுக்காக இறங்குச்சு? மக்களை பிரிச்சு இதை ஓட்டு வாங்குறதுக்காக இறங்கியிருக்காங்க. அப்ப அப்படின்றப்ப இது ஓட்டுக்காக அரசு மட்டும்தான் இறங்கியிருக்கு. அரசியல்ன்றது ஒரு சாதாரண மக்களை எல்லாத்தையும் ஏமாற்றுறதுக்காக இறங்கியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனா இந்த மக்கள் எல்லாத்துக்கும் தலையை ஆட்டுவாங்க, ஆனா ஏமாற மாட்டாங்க. மதுரை மக்கள் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க.
இவ்வளவு தவறு பண்ற ஆன்மீகத்தை எதுக்கு அரசியல்ல கலக்குறாங்க இவங்க? திருப்பரங்குன்ற மலையில என்ன பிரச்சனை இருக்கு? நாங்க எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாருமே சகோதரத்தோட ஒற்றுமையோடும், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, எங்களுக்குள்ள ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. எங்களுக்குள்ள நீங்க பிரிவினை உண்டாக்கி, சாதி கலவரத்தை உண்டாக்கி, மத கலவரத்தை உண்டாக்கி, எங்களை பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணி நீங்க அதுல குளிக்காயணும்னு வர்றீங்க. இந்த முருக பக்தர்கள் மாநாடு வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்கான மாநாடு தான். இது வந்து மாணவர்களிடமும் மக்களிடமும் போய் சேர வேண்டும். அதுக்காண்டி இது மாதிரி சோசியல் மீடியா நியூஸ்லாம் போய் இது எல்லாத்துக்கும் சேர வேண்டும். இது வந்து மாணவர்களுக்கு வந்து அவ்வளவா யாருக்குமே தெரிய மாட்டேது. அதே மாதிரி மக்களுக்கும் அவ்வளவா தெரியல. ஒரு சில பேர் நியூஸ் பாக்குறவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதெல்லாம் பாக்குறாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிய வேண்டியது என்னோட கோரிக்கை. இது வந்து மாணவர்களுக்கு முக்கியமா போய் சேர வேண்டியது. தமிழர்களுடைய ஓட்டு வேணும், தமிழர்கள் இவங்களுக்கு வேணும், தமிழ் உழைப்புக்கள் வேணும். கருவறையில இவங்க மட்டும்தான் இருக்கணும், இவங்க சொல்ற ஆள் தான் இருக்கணும். ஜாதி தான் வேறுபாடு ஒழிஞ்சு மக்கள் வேறுபாடு கிடையாது. ஜாதி வந்து அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய மதத்தை வச்சு, அவங்களுடைய முன்னவர்கள் இறந்தவர்களை வச்சுதான் அவங்க சாதி வேறுபாடு கும்பிடுறாங்களே ஒழிஞ்சு, ஆனா மக்கள் எல்லாமே ஒண்ணுதான். இதை பெருசுபடுத்தி இது அரசியல் உள்ள வரணும்ன்ற அவசியமே கிடையாது. அரசியல் வர்றதுக்கு யாரும் அனுமதிக்கவும் மாட்டாங்க. எல்லா மக்களும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. இதை வந்து நீங்க தடுத்து இதோட நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா மக்கள் வந்து போராடுவாங்க. முதல்ல முருகன்ற பேர் எதுக்குங்க நீங்க மாத்துறீங்க? யாருக்கிட்ட நீங்க சுப்பிரமணியர்னு மாத்துறீங்க? இப்ப ஸ்ரீ சுப்பிரமணியருங்கிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? ஒருபோதும் நாங்க நல்ல ஒரு மதங்கள் எல்லாமே நல்லிணக்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள சூழ்ச்சி பண்ற வேலையை நீங்க வச்சுக்காதீங்க. விரித்தாளும் சூழ்ச்சி உங்ககிட்ட நடக்கவே நடக்காது. அரசியல் மாநாடு தான், அரசியல் மாநாடு தான் 100% இது அரசியல் மாநாடு தான். முருக பக்தர்கள் மாநாடு அல்ல. முருக பக்தர்கள் மாநாடுன்ற பொய்யான ஒரு போர்வையில அரசியல் மாநாடு நடத்துறாங்க. இது மத கலவரத்தை தூண்டி விடுறதுக்கான மாநாடு. இவ நயினார் நாகேந்திரன் அரசியல் பேசுறாரு, ஹெச் ராஜா அரசியல் பேசுறாரு, கோர்ட்டை மதிக்கிறது இல்ல ஹெச் ராஜா. ஆனா அவங்களை வந்து சிறையில எல்லாம் தூக்கி போடுறது கிடையாது. சின்ன சின்ன தவறு பண்ற எங்களை போன்றவங்க எல்லாம் ஈஸியா உள்ள தூக்கி போடுறாங்கல்ல. இப்போ சித்திரத்தூர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனாட்சி அம்மனை பார்க்கதான் அழகர் அங்க இருந்து ஒரு வாரம் நாங்க ஒரு மாசத்துக்கு சித்திரத்தூர்ல நடக்கும்போது, சித்திரை பிறந்தாலே மதுரை மக்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸா தான் இருக்கும். ஆனா அந்த அழகரை பாக்குறதுக்கு அழகர் ஆத்துக்குள்ள லட்ச கோடி மக்கள் நிக்கிறாங்க. ஆனா அழகர் வந்து மீனாட்சியவே பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னா, அந்த முஸ்லீம் வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க. முஸ்லீமை பார்க்க போயிட்டாங்க, அதனால வந்து மீனாட்சி அம்மனை பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு தெய்வத்துக்கே வந்து முஸ்லீம் முக்கியன்ற படையில இந்த மக்கள் முக்கியமா இருக்காதா? RSS, BJP, சிவசேனா, இப்படி பிஜேபி இத்தனை அமைப்புகளுக்கு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, கடவுள் 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 சொல்றாங்க, சமயம் சமயம் சமயம்னு சொல்றாங்க. தமிழ் மொழிய சொல்லாம எந்த கடவுளையும் பேச முடியாது. தமிழ் மொழிய சொல்லாம எந்த கடவுளையும் பேச முடியாது. இத்தனை காலமா RSS உருவாக்கி 100 வருஷம் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. செப்டம்பர் 100 வருஷம் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இந்த 100 ஆண்டுகள்ல தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இவங்க செஞ்சது என்ன? தமிழ் மொழி கடவுளுக்கு செஞ்ச சிறப்பு என்ன? இல்ல இனிமேதான் செய்ய போறாங்களான்னு திட்டம் அவங்க கிட்ட இருக்கா? மதுரை மண்ணு கண்ணகி வந்து ஒரு மன்னனை நீதி கேட்ட மண் இது. அதனால நீங்க சாமானியத்துல உங்க கனவெல்லாம் இங்க பலிக்காது. ஒருபோதும் இந்த வீர வளைஞ்ச மண்ல நீங்க கால் பதிக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். சிவபெருமான் ஐயா சொன்னாங்க, எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாரு, எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறாரு. மண்ணு சுமந்திருக்காரு, விறகு சுமந்திருக்காரு. நேரடியா உருவத்துல வந்து தர்மிக்கு பொற்குழி கொடுக்கறதுக்கு தமிழ் மொழியில தான் பாட்டு எழுதினார். சமஸ்கிருதம் கடவுள்கள் வாழ்ந்த காலத்துல எங்கேயுமே இல்ல. இதுவரைக்கும் சமஸ்கிருத கடவுள் செயல்பட்டதா ஒரு வரி சொல்ல முடியுமா? சமஸ்கிருத கடவுள் கொடுத்தாரு, சமஸ்கிருத செயல்பட்டாரு சொல்ற ஒரு ஆதாரம் இருக்கா? கடவுளை பயன்படுத்துபவர்கள், இந்து மதத்தை பயன்படுத்துபவர்கள் தமிழுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்க நிரூபிக்க முடியுமா? இல்ல இனிமே செய்ய போறதாக திட்டம் வச்சிருக்காங்களா? மொத்தத்துல சமஸ்கிருதத்துக்கும் போலியான மக்களை ஏமாற்றும் பிராமணர்களுக்கு உதவுவதே இவங்களுடைய திட்டம். பிராமணர்களுக்கு அடிமையாக இருந்து அவங்க சொல்றதா இவங்க செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் இவங்களுக்கு வேலை. இதற்கு எதிராக மதுரையில இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து போராடுவோம். அவங்க எங்களோட, குறிப்பா உழைக்கக்கூடிய மக்கள் எங்களோட துணை நிற்பாங்க. அதனால இந்த சங் பரிவார் கும்பலுக்கு நாங்க மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருப்போம்.